வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். இடையில வந்து ஃபேமிலி அடன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டே நினச்சி இந்த பேட்டை விசுவாசம் சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போது நான் வந்து அடித்து சொல்லுவேன், சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வேறு எந்த நடிகருக்குமே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து அடித்து சொல்லுவேன் இப்போவும் கூட. ஏன்னா வந்து ரஜினி அவர்களை வந்து அந்த இளம் வயதில் உள்ளவங்க அல்லது வயசானவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வர வந்து ரஜினி வந்து ரசிப்பாங்க, அவரோட ஸ்டைலை ரசிப்பாங்க, அவரோட நடிப்பை வந்து ரசித்து பார்க்குறவங்க வந்து இருக்காங்க. அதுக்கு தான் வந்து சின்ன குழந்தையும் சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டால் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து ரஜினி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு இருக்கிற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வேறு எந்த நடிகருக்குமே கிடையாது, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேங்க. 1995 முத்துங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 22-23 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்களேன். 23 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து சன் டிவியில் வந்து லேட்டஸ்ட்டாக அந்த படத்தை வந்து போட்டாங்க. அந்த டைமில் சன் டிவியோட டிஆர்பி ரேட்டை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த டிஆர்பி ரேட்டுங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, போன வருடம் ரிலீஸ் ஆன ஏதாவது பெரிய ஹிட்டான படத்தை தூக்கி போட்டால் எந்த அளவுக்கு ஒரு டிஆர்பி ரேட் வருமோ, அல்லது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹிட்டான படம் ஏதாவது தூக்கி போட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட் வருமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த டிஆர்பி ரேட்டு. ஸோ வந்து சன் டிவியில் வந்து முத்து திரைப்படத்துடைய டிஆர்பி ரேட் வந்து கிட்டத்தட்ட 1,02,00,000 டிஆர்பி ரேட் வந்து பதிவாகி இருக்குது. இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஏ நியூ மூவி, இட்ஸ் பிஃபோர் 2 decades. சரிங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ வந்து இந்தளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்குது அப்படின்னா ரஜினியோடைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. மக்கள் இன்னும் அதே மாதிரி படங்கள் வந்து ரசிக்கிறாங்க, ரஜினி ரசிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ரஜினியோடைய பவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.